அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இங்க ஒரு கடை இருக்குதுங்க, அந்த கடைக்கு போங்க, டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடைக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு போனோம். ரெகுலராக ஒரு வாரமாக அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரே அக்கா மட்டும்தான் அந்த கடையை பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், ஏங்கா வேற யாரும் இல்லைங்களா, நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கணவர் தவறிட்டாருப்பா அப்படின்னு அவங்களுடைய கதைகளை சொன்னாங்க. கணவர் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருந்திருக்காரு. அவங்க கணவர் தவறினதுக்கு அப்புறம் அவங்க கணவர் சில பேருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு எல்லாமே அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மற்றது எல்லாத்தையும் விற்று அந்த கடனை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சர்வேல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் அவங்க கணவர் அடிக்கடி சொல்றது ஞாபகம் வந்திருக்கு அவங்களுக்கு. நீ ரொம்ப நல்லா சமைக்கிறப்பா, ஒரு ஹோட்டல் கடை வச்சா கூட நான் இல்லாமல் போனால் கூட பொழைச்சிக்குவேன் அப்படின்னு அவங்க கணவர் சொன்னது ஞாபகம் வந்திருக்கு. பேசாமல் நம்மளும் ஒரு டிஃபன் கடை வச்சோம்னாக்கா எப்படி இருக்கும், அதை வச்சு ஏதாவது பொழப்பு ஓட்டலாமா, பசங்களோட படிப்பு செலவுக்குலாம் ஆகுமே அப்படின்னு தன்னுடைய வீட்டிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்படியே வித்துட்டு இருக்குங்க. இப்போ ஒரு வருஷமா கடை வச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க கடைக்கு பக்கத்திலே ஒரு 2 வீடு தள்ளி பக்கத்திலே இன்னொருத்தவங்களும் ஒரு கடை வச்சிருந்துருக்காங்க. இந்த அக்கா கடை ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு என்னன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே கம்மியா வராங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இங்க சாப்பிட்றவங்க எல்லாத்தையுமே இந்த அக்கா கடைக்கு யார் சாப்பிட வந்தாலும் அவங்கக்கிட்ட எல்லாமே என்னன்னாக்கா பக்கத்து ஹோட்டல் கடைக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ரெகுலராக இங்கே தானே சாப்பிட வரீங்க, என்ன புதுசா அங்கே போறீங்க, இங்கதான் இனிமே சாப்பிட வரணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்ப இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நேரா அந்த ஹோட்டல் கடைக்கார அக்கா கிட்டே போயிட்டு, அக்கா நான் உங்களுக்கு போட்டியா கடையை ஆரம்பிக்கல, ஏதோ என்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தணும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தான் நான் ஆரம்பிச்சேனே தவிர உங்களுக்கு போட்டியா ஆரம்பிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேணாலும் இந்த கடையை இழுத்து மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த அக்கா அவங்கள்ட்ட அன்பா பொறுமையா சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஹோட்டல் கடைக்கார அக்கா, தானும் எவ்வளவு பெரிய தப்பை செஞ்சிட்டோம், கொஞ்சம் கூட அந்த பாப்பாவோட நிலைமையை புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு கோபத்துல திட்டோமே அப்படின்னு அவங்கள்ட்ட போயிட்டு, கோச்சிக்காதடி, எப்பயும் போல நீ என்கிட்ட வா, எங்க வீட்டுக்கு வா, அன்பா பேசு அப்படின்னு வந்திருக்காங்க. இப்போ 2 பேருமே பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த போட்டியும் பிரச்சனையும் இல்லை, எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான பொறாமைகளும் இல்லை அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே. நண்பர்களே, இதுல இருந்து நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த தொழிலா இருந்தாலும், அது படிப்பா இருந்தாலும் சரி, விளையாட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே என்னன்னாக்கா போட்டியாளர்கள் இருக்கணும். அவனை விட நம்ம ஃபர்ஸ்ட்ல வரணும், அவனை விட நம்ம அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு போட்டி இருக்கலாமே தவிர பொறாம இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.